வணக்கம் நண்பர்களே. அருமையாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பரிசு. எனக்கு கிடைச்ச பரிசு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை விட்டுடாதீங்க. சாதாரண விஷயம் இல்லை. இப்போ எடுத்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி, அப்பா அம்மா, பிள்ளை, தங்கச்சிங்க, இவங்கெல்லாம் உறவு முறைகளில் பல முறைகள் பார்க்கணும். இதில் ஒவ்வொருத்தரும் அதாவது நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 5 பேரிலும் 5 ஒன்றும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னா உதாரணம் சொல்லிட்டு ஒரு எஸ்கேப். காரணம் எல்லாம் ஒன்று தான். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள், கண்ணாகட்டும் கால், எல்லாமே ஒருத்தருக்கு ஒரே மாதிரி. அது ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. கண்ணதாசன் எழுதின ஒரு அருமையான ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு குலம் எதுன்றார். இந்த கண்ணு உன்னை பார்க்குது, நல்லதும் பார்க்கும், கெட்டதும் பார்க்கும், அன்பாகவும் பார்க்கும். ஒரு தாயை பார்க்குறதும், ஒரு மனைவியை பார்க்குறதும், ஒரு காதலியை பார்க்குறதும், இது எல்லாம் ஒரே கண்கள் தான். அது மூளைக்கு கொண்டு போகிற விதங்கள் மாறுது. அதனால தான் இது என்ன சொல்கிறாருன்னா, பகவான் அவருடைய சொல்கிற விதம் என்ன, நம்ம பகவான் சொல்கிறது விஷயம் என்னன்னா, இந்த மோடியாகப்பட்டது இது புதுசு இல்லை, இது பழைய காலத்து மைண்டு, பாசிங் கிளவுடுன்ற மாதிரின்றார். அது போயிட்டே இருக்கும். அதுக்கு எங்கே நிற்கு எங்கே போகுதுன்னு தெரியாது, ஓடிட்டு அதை நம்ம பிடிக்கும். அதுதான் சொல், ஆலோசனைகள் உனது இல்லை, உன் மனது உனது இல்லை, இந்த தேகம் உனது இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கு. பார்ப்பவன் உண்டு, பார்ப்பவன் இல்லை, கேட்பவன் உண்டு, கேட்பவன் இல்லை, சிந்தனைகள் உண்டு, சிந்திப்பவன் இல்லை, நான் என்ற ஆசனம் இல்லவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்றார். எல்லாமே தேவையில்லாத போட்டு குழம்புனார். அதாவது பிரச்சனைகள் படம் இருக்கு. நமக்கு நிறைய பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. ராஜாவாக இருக்கட்டும், சாதாரண ஒரு ஆளாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது. இந்த தத்துவத்தை நான் இந்த இடத்துல தத்துவம் மாதிரி சொல்ல வேண்டியிருக்க ஒழிய தத்துவம் உண்மை அது இல்லை, அது இல்லை. இந்த இடத்துல நமக்கு தெரியாமல் ஒரு சக்தி வேலை செய்யும். கண்ட்ரோல் கொடுத்தா மேட்டரை கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு நமக்கு. சும்மா பாருங்கள், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ஒரு மனைவி கணவன்கிட்ட குறையாக சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு மனம் புண்படுற மாதிரி ஒரு பேச்சு. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லும்போது வாங்கிக்கோங்க. அவங்க சொல்கிற வார்த்தையில் உண்மையிலேயே அதை சொல்லணும்னு இல்லை, அந்த வார்த்தைகள் தான் வருதே ஒழிய ஆள் உண்மையிலேயே உங்களை வெறுக்கிறவங்க இல்லை அந்த நேரத்தில். அது மாதிரி எல்லா விஷயமே புரிதல் இல்லை, புரிந்து கொள்வது இல்லை. அதுக்கு நமக்கு ஒரே வழி, நம்ம இந்த ஒரு மார்க்கத்தில் நமக்கு இந்த ஒரு பெரும் சக்தியை பயன்படுத்தி நம்ம அதெல்லாம் ஒரு பலன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.